Hi. So நம்ம இங்கே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா Heuristic Search Strategy in AI. ஸோ இது நம்ம இன்றைக்கி என்ன இதில் பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒன் ஆஃப் தி டாபிக் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஏஎம்எல் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு Heuristic Search Strategy இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் 12 years நான் கரண்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ மோட்டிவ் ஆஃப் எஜுகேட்டிங் த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் இன்ஜினியரிங் காலேஜ் வித் த இண்டஸ்ட்ரி applications. Okay. ஸோ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறோன்னா பேக் எண்டில் போய் சர்ச் பண்ணி நமக்கு டேட்டா எடுத்துகிட்டு வரணும். பட் அது எப்படி போய் எடுத்துகிட்டு வரணும், ஒரு ஃபாஸ்ட் ரிட்ரீவலாக இருக்கணும், காஸ்ட் ஆப்டிமைசேஷனாக இருக்கணும். ஸோ இந்த ஹெரிஸ்டிக் சர்ச்சும் ஒரு டைப் ஆஃப் இருக்குது. இதில் வந்து ஃபவுண்ட்ரியில் ஒரு விதமாக இருக்குது, ரேக் டெக்னாலஜி ஒன்று இருக்குது, அதை வெக்டரைஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் போக படிப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா ஹெரிஸ்டிக் சர்ச்சில் மட்டும் என்னென்னு பார்க்கலாம், என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஹெரிஸ்டிக் சர்ச் ஐ எம் கிவிங் அ சம் visual flow. First start, begin at the initial state with no prior knowledge. ஸோ இந்த சர்ச் என்ன பண்ணோன்னா, நம்ம சப்போஸ் இப்போது அமேசான் வெப்சைட் எடுத்துகிட்டு நம்ம சம் டெக்ஸ்ட்டு கொடுத்து ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறோன்னு வைங்களேன். அது என்ன பண்ணால் அது வந்து எதுவுமே தெரியாது. இனிஷியல் ஸ்டேட் வித் நோ ப்ரியர் நாலேஜ். அது தெரியாமல் என்ன பண்ணோம், இட்ஸ் லைக் அன் என்டரிங் எ பில்டிங் டு ஃபைண்ட் ஏ கிளாஸ் ரூம் வித்தவுட் எ மேப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகும், அந்த பில்டிங்கில் என்ன கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, செகண்ட் ஸ்டாண்டர்ட் எங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எங்கேன்னு தெரியாது, ஜஸ்ட் பிளைண்டாக அது மாதிரி தான் இந்த சர்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹெரிஸ்டிக் எஸ்டிமேஷன் என்ன பண்ணால் ஒரு ஃபார்முலா ஹெச் ஆஃப் என். ஸோ அது என்ன பண்ணோன்னா எஸ்டிமேட் காஸ்ட் டு கோல். நம்மளோட கோலை ரீச் ஆகிறதுக்கு இந்த ஹெச் ஆஃப் என்னு சொல்லி ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம அந்த கோலை ரீச் பண்ணுவோம். டிபார்ட்மெண்ட் சைன்போர்ட் ஆஸ் க்ளூ, கைட் சர்ச் டுவர்ட்ஸ் த மோஸ்ட் ப்ராமிசிங் பாத். இதை பேஸ் பண்ணி எது கரெக்டான பாத் அப்படின்னா நம்ம வந்து போவோம். பெஸ்ட்டு பாத், செலக்ட் த பாத் வித் த லோயஸ்ட் எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போய் இந்த ஸ்டெப்லையும் இந்த பக்கம் லெஃப்ட்லேயும் போய் போகலாம், ரைட்லேயும் போகலாம். ஸோ எது வந்து காஸ்ட் ஆப்டிமைஸ், இந்த ஹெச் ஆஃப் என்னங்கிறத யூஸ் பண்ணி ஸோ வி ஹாவ் டு தட் ஹெரிஸ்டிக் சர்ச் வந்துன்னா எஸ்டிமேட் பண்ணும். செலக்ட் த பாத் வித் த லோயஸ்ட் எஸ்டிமேட்டட் காஸ்ட், தென் இட் வில் ஸ்கிப் த irrelevant room, follow the signing pointing off to your department. Then goal is reaching the target efficiently. So you found the classroom without checking every room. Okay. இதுதான் ஹெரிஸ்டிக் சர்ச்சோட ஒரு ஃப்ளோ. அதனால் ஸ்டார்ட் ஹெரிஸ்டிக் எஸ்டிமேஷன், அப்ளை ஹெச் ஆஃப் என், தென் இட் வில் ஃபைண்ட் தி பெஸ்ட் பாத் வித் த லோயஸ்ட் எஸ்டிமேஷன் காஸ்ட். தென் கோல் இஸ் இட் ஃபவுண்ட் தி டார்கெட் வித் எஃபிஷியன்சி வித்தவுட் செக்கிங் தி அதர் கிளாஸ் ரூம்ஸ். சிம்பிள், இவ்வளோ. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதனோட கீ அட்வான்டேஜ் என்ன, நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம், இது யூஸ் பண்ணுறது என்ன ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேயும் போய் தேடலாம், ரைட் சைட்லேயும் போய் தேடலாம், இந்த கிளாஸ் எங்கே இருக்குது. பட் இதனோட யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம். ஃபாஸ்டர் சர்ச், ஹெரிஸ்டிக் சர்ச் சிக்னிஃபிகன்ட்லி அவுட் பர்ஃபார்ம்ஸ் an uniformed strategy like best first and DFS, depth first search, by directing exploring towards the most promising path and then cutting down processing time drastically. ஸோ ஒரு சிம்பிளாக சொன்னால் ஃபாஸ்ட் சர்ச் இவ்வளோதான். கம்பேர் டு தி BFS and DFS, reduced search space by estimating the cost to the goal. ஹெரிஸ்டிக் சர்ச் burns irrelevant node. ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் இந்த நோட்டில் போய்க்கிறேன், இதான காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ அதனால் ரெடியூஸ்ட் சர்ச் ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இதில் போய் கரெக்டான டெப்த்தில் போய் கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி ரீச் ஆகிடும். ஸ்கேலபிள் ஃபார் லார்ஜ் ப்ராப்ளம், which means designed to handle complex real world problem with massive state space. Heuristic state remains effective and practical even as problem size and complex grow. ஸோ என்ன சொல்ல வராங்க, இது எல்லா பெரிய பெரிய ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து இட் இஸ் சூட்டபிள். ஓகே, ஃபாஸ்ட் சர்ச், ரெடியூஸ் சர்ச் ஸ்பேஸ், ஸ்கேலபிள் ஃபார் லார்ஜ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இதில் ஒரு டாபிக் வரதான் பார்த்தீங்கன்னா க்ரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இது என்னென்னா இதில் டிவிஷன் மாதிரி. பிரின்சிபிள், ஆல்வேஸ் செலக்ட் த நோட் க்ளோஸ் டு த கோல் பேஸ்ட் ஆன் த ஹெரிஸ்டிக் எஸ்டிமேஷன். ஸோ என்ன பண்ணணுன்னா ஆல்வேஸ் செலக்ட் த நோடு எது பக்கத்தில் இருக்கோ அந்த நோடை தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி அதனோட கோலை வந்து ரீச் ஆகும். ஸோ இதுக்கு பேரான ஹெரிஸ்டிக் எஸ்டிமேஷன். ஸோ அது எவல்யூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் என், தென் வி ஆர் அசைனிங் த காஸ்ட். ஆல்ரெடி நம்ம படிச்சோம்ல ஹெச் ஆஃப் என்.
எங்கே இருக்குது ஹெச் ஆஃப் இந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் டு த கோல். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஹெச் ஆஃப் என் வந்து எஃப் ஆஃப் எனக்கு அசைன் பண்ணுறோம். வேர் ஹெச் ஆஃப் என் இது எஸ்டிமேஷன் டிசைன் distance to the goal node. So what is the advantage of that is fast and simple to implement. And கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் நம்ம அட்வான்டேஜ்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். மே நாட் ஃபைண்ட் தி ஆப்டிமல் சொல்யூஷன், கரெக்டான சொல்யூஷன் இது யூஸ் பண்ணும்போது இருக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் யூஸ் எங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம், லொக்கேஷன் பேஸ்ட் சர்வீஸ் அண்ட் பாத் பிளானிங். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு கூகுள் மேப் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும். ஒரு எக்ஸாம்பிள் ஏலேருந்து பிக்கு போகணும். அப்புறம் என்ன சொல்லுவோம், நம்ம பக்கத்தில் நோடு இருக்கும், பக்கத்தில் நியர்பை வேறு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயும் வரும், இன்னொரு ஸ்ட்ரீட்டில் சுற்றியும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் சுற்றும் போது நமக்கு வந்து எஸ்டிமேஷன் வந்து ஒரு 10 minutes ஆகுதுன்னா இன்னொரு ஸ்ட்ரீட்டில் போகும்போது 11 minutes. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் என், இது நம்ம எஸ்டிமேஷன் டிஸ்டன்ஸ் டு கோல் நோட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இட் வில் இந்த கிரீடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச் என்ன பண்ணோன்னா it will find the lowest cost, which means it will choose the 10 minutes time street. இந்த ஸ்ட்ரீட்டில் போனால் 10 minutes அதை லோயஸ்ட்டு பார்த்து வந்து ஃபைன் பண்ணும். மெயினாக இந்த கூகுள் மேப்ஸில் நேவிகேஷன் சிஸ்டமில் லொக்கேஷன் பேஸ் சர்ச்சில் இந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ட்ராக்கிங், ஸோ இது மாதிரி இடத்துலலாம் இந்த ஹியூரிஸ்டிக் சர்ச் யூஸ் பண்ண சான்சஸ் ஹை. ஸோ கிரேடி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட அட்வான்டேஜ் என்னென்னா ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன், சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட், லோ மெமரி ஓவர் ஹீட்டட். ஞாபகம் வச்சுங்க, ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட், தென் லோ மெமரி ஓவர் ஹீட். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரி யூஸ் நாட் ஆல்வேஸ். இண்டஸ்ட்ரி சைடில் நம்ம யூஸ் பண்ணும்போது கிரீடி பெஸ்ட் ஃபஸ்ட் மே ஃபைண்ட் எ சொல்யூஷன் குயிக்லி, சொல்யூஷன் நமக்கு ஈஸியாக கொடுத்துரும். But it is not guaranteed to find the shortest or the lowest cost to the our goal. கரெக்டாக கொடுக்காது இண்டஸ்ட்ரி சைடில் யூஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும். The algorithm may follow the misleading heuristic and get stuck in local optimal or dead ends. So industrial application, navigation system, Google Maps, turn by turn, location based service, real time path planning for robots and டெலிவரி ஜோன், A-ஸ்டார் செர்ச் அல்காரிதம் இதனோட அட்வான்டேஜ். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தா ஜிஎஃப்எஸோட அடுத்து இது பார்த்தா ஏ சர்ச் அல்காரிதம். ஸோ இது என்ன பண்ணணும்னா A-ஸ்டார் கம்பைன்ஸ் ஆக்சுவல் காஸ்ட். இதில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எஸ்டிமேஷன் காஸ்ட் ஹெச் ஆஃப் என் மட்டும் தான் பார்த்தோம். எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் என். இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் என்னங்கிறது கிரீடி பெஸ்ட். A-ஸ்டாருக்கு எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஜி ஆஃப் என் ப்ளஸ் ஹெச் ஆஃப் என். இப்போ ஜி ஆஃப் என்னங்கிறது என்னது, கிரீடி கம்பைன்ஸ் ஆக்சுவல் காஸ்ட் ட்ராவல் அண்ட் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ரிமைனிங் டு ஃபைண்ட் த மோஸ்ட். இங்கே வந்து ரெண்டு கம்பைன் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து ஒன்று யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஆப்டிமைஸ்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது காஸ்ட் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு, எவ்வளோ எஸ்டிமேட்டட் காஸ்ட் ரிமைனிங் இருக்குது, எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரிமைனிங் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம சேர்த்தும்போது ஆக்சுவல் காஸ்ட்டு ஃப்ரம் ஸ்டார்ட் டு த கரண்ட் நோட், எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஃபார் தி கரண்ட் நோட் டு கோல். ஸோ ஹெச் ஆஃப் என் வந்து ஸ்டார்ட் நோட், ஜி ஆஃப் என்னங்கிறது ஸ்டார்ட் நோட் டு கரண்ட் நோட் அண்ட் ஹெச் ஆஃப் என் இஸ் கரண்ட் நோட் டு கோல். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அட்வான்டேஜ் என்ன, கம்ப்ளீட், ஆப்டிமல் அண்ட் எஃபிஷியன்ட். தட்ஸ் இட். ஏஎஸ் சர்ச் அல்காரிதம் இன் ப்ராக்டிஸ். அப்ளிகேஷன் இங்கே ஜிபிஎஸ் நேவிகேஷன், ரோபோட்டிக்ஸ் பாத் பிளானிங். ரோபோட்டிக்ஸ் பாத் பிளானிங் ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய வேர் ஹவுஸில் அங்கங்கே வேர் ஹவுஸில் திங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ப்ராடக்ட்டில் ஒரு வேர் ஹவுஸில் ஒரு ஸ்டோர் ரூமில் இருக்குன்னா, பெரிய ஸ்டோர் ரூமில் அங்கே போய்ட்டு நம்ம ஃபீட் சொல்லுவோம், அங்கே போய் இருக்குது இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது, டாய்ஸ் அங்கே இருக்குது, கிளாத்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு இந்த மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. A-ஸ்டார் search algorithm key characters complete and optimal, which means A-star always find a solution if one exists. இருந்தால் மட்டும்தான் guaranteed the shortest, lowest and cost path optimal. So we are using the f of n equal to g of n plus h of n. ஒன்னே விஷயம் நான் வச்சுக்கணும், A-star algorithm f of n equal to g of n plus h of n. g of n என்ன, h of n என்ன ஞாபகம் வச்சு உங்கள் கொஸ்டின் பேப்பர் எழுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் விழுகும். மோஸ்ட் பாப்புலர் இன் ஏஐ
அண்ட் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் இது எல்லாமே கூகுள் மேப்ஸ், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ். ஸோ இது மாதிரி தான் இண்டஸ்ட்ரீஸ் அப்ளிகேஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா கூகுள் மேப் நேவிகேஷன் நம்ம எல்லாமே நார்மலாக யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வேர்ஹவுஸ் ரோபோட்டிக் சிஸ்டம், ரெடியூஸ் சர்ச் டைம் இன் லார்ஜ் வேர்ஹவுஸ், automated warehouse robotics use heuristic search to navigate storage grids efficiently. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கூகுள் மேப்ஸ் நேவிகேஷன், வேர்ஹவுஸ் ரோபோட்டிக் சிஸ்டம், இது ஒரு இண்டஸ்ட்ரியோட யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் இஸ் ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ. ட்ராவல் டைம், எவ்வளோ ட்ராவல் டைம் ஆகுது, டிராஃபிக் கண்டிஷன் என்ன, இது இந்த ரெண்டு ஹெரிஸ்டிக்ஸ் இது யூஸ் பண்ணி purpose optimize delivery route for fast arrival. AI evaluate multiple delivery path in real time. AI கொடுக்கும் multiple delivery path in real time, estimating which one is the most suitable to deliver the product or the food within a short time with low cost of the fuel. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த ஹியூரிஸ்டிக் இது டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணுவாங்க ரவுட்டிங்க்கு. தென் செஸ் போர்டு எவல்யூஷன். இது வந்து என்னோட இது ஆக்சுவலாக இது எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க, உங்கள் புக்ஸில் எங்கேயும் இருக்கும். ஹெரிஸ்டிக்ஸ் இப்போ நான் வந்து ஏஐ ஃபவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹெரிஸ்டிக் சர்ச் இன் ஏஐ. ஸோ ஏஐ ஃபவுண்ட் என்ன பண்ணணும், ஒரு யூசர் சப்மிட் ஏ query, ரீசெட் மை பாஸ்வேர்ட், ட்ரிகரிங் தி ஏஐ ஏஜென்ட் பைப்லைன். ஸோ நான் ஒரு query கொடுக்குறேன், அது ஏஐ ஏஜென்ட்டுக்கு போகுது. ஏஐ ஏஜென்ட் ரிசீவ் த query அண்ட் ப்ரிப்பேர் டு எவால்வேட் அவைலபிள் டூல் யூஸிங் ஹெரிஸ்டிக் ரேங்கிங். ஸோ அது என்ன பார்க்கணுன்னா, ஹெரிஸ்டிக்கு ஏதோ ரேங்கிங் யூஸ் பண்ணியிருக்குன்னா அதை செக் பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த டூல் இருந்துச்சுன்னா ஹெரிஸ்டிக் ஸ்கோர் என்ன, ஐடி சப்போர்ட்டுக்கு 0.95, ஹெச்ஆர் டேட்டாபேஸுக்கு 0.42, ஃபினான்ஸ் சிஸ்டமுக்கு 0.1. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது என்னது, ஐடி சப்போர்ட் 0.95. ஸோ இதுதான் ரேங்கிங், ஐடி சப்போர்ட் 0.95 ரேங்கிங். இது என்னென்னா ஐடி சப்போர்ட் இஸ் இன்வோக். ஓகேவா? ஸோ இந்த ஐடி சப்போர்ட்டு தான் மேக்ஸிமம் நான் கொடுத்துருக்கிற query. இது எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா, நாளே டேட்டா ஃபீட் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு டேட்டாபேஸில். அந்த டேட்டாபேஸில் ஃபீட் பண்ண டேட்டாவை அசூர் சர்ச்சில் வந்து வெக்டரைஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணி ஐடி சப்போர்ட்னா இது, ஹெச்ஆர் டேட்டாபேஸ் கொரிஸ்னால் இது. நான் கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு அது வந்து டெக்ஸ்ட் எம்பெடிங் மாடல் வச்சு கன்வெர்ட் ஆகி அந்த நான் கொடுக்குற இன்புட் கன்வெர்ட் ஆகிடும் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த கன்வெர்ட் ஆன இன்புட் எங்கே போகணும், ஏஏ சர்ச்சில் உள்ளே போடுவோம். அது எப்படின்னா 0s and 1s சம்திங் லைக் தட். ஸோ வெக்டரைஸ் பண்ண டேட்டாவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி இந்த ஏஏ ஏஜென்ட் மேட்ச் பண்ணி அந்த டூலை யூஸ் பண்ணி நமக்கு டேட்டா வந்து செலக்ட் பண்ணி வரும். ஸோ இது வந்து ஏஏ ஃபவுண்ட்ரிஸ் இல்லை. ஸோ இதே தான் ரேக் சாட்போட், ரெட்ரீவல் ஆகுமெண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் அந்த வெக்டார் சர்ச்னு சொன்னோம் பார்த்தீங்களா, யூசர் சப்மிட் ஏ query டு என்டர்பிரைஸ் சாட்பாட், ஒரு சாட்பாட்னா ஒரு ஏஐ சாட்பாட், ரீசெட் மை பாஸ்வேர்ட் ஆர் ஷோ Q3 ரிப்போர்ட். என்ன பண்ணுன்னா வெக்டார் சர்ச் பண்ணி வச்சுருக்கணும் ஹெரிஸ்டிக் ஃபங்க்ஷனை, எஸ்டிமேட் சிமெண்டிக் சிமிலாரிட்டி. ஒன்றும் இல்லை, நான் கொடுத்துருக்கிற ரீசெட் மை பாஸ்வேர்டுக்கு சிமிலாரிட்டியான வேர்ட்ஸில் இந்த மாதிரி வேர்டில் என்ன டேட்டாலாம் பேக்ஹெண்ட் இருக்குது அப்படிங்கிறத போய் சர்ச் பண்ணி, சர்ச் டாப் ரிலவெண்ட் டாக்குமெண்ட். 1000 டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணாமல் எனக்கு வந்து ரிலவெண்ட்டான ஒரு 5 டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு அதில் டாப் டாக்குமெண்ட் வந்து எடுத்து மோஸ்ட் ரிலவெண்ட்டான டாப் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து எல்எல்எம் வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு ஆப்டிமலான ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இதுதான் ரேக். சம்மரி ஆஃப் ஹெரிஸ்டிக் சர்ச்னா, ஹெரிஸ்டிக் சர்ச் கோர் அட்வான்டேஜ், யூஸ் டொமைன் நாலேஜ் டு கைட் சர்ச் எஃபிஷியன்ட்லி faster than uniformed strategy like BFS and DFS, reduce consumption, minimize search space. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த யூனிஃபார்ம்டு சர்ச் விட ஹெரிஸ்டிக் சர்ச் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சர்ச் எஃபிஷியன்சி. பட் அது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் எங்கே அப்ளை பண்ணும்போது இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அல்காரிதம் என்ன யூஸ் பண்ணுறாங்க, கிரீடி ஃபர்ஸ்ட்டில் F of n H of n, select the node closest. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. செலக்ட்ஸ் தி node closest to the goal, fast but not always optimal. A star search equal to இது ரெண்டும் சேர்ந்து G of n equal to H of n, combine the actual and estimation cost for the complete optimal and efficient solution. Real world applications, Google Map, shortest route, Amazon warehouse robot, Swiggy, Zomato delivery optimization, Chess AI. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனோட அட்வான்டேஜ்
சொல்லலாம். ஓகே, ஃபைனல் தாட், ஹெரிஸ்டிக் செர்ச் helps AI make intelligent decision by estimating the best path instead of exploring the every possibilities. Heuristic search என்ன பண்ணும், ஒரு AI intelligent decision எடுக்க வைக்கும் by estimating the best path, கரெக்டான பாத் கொடுத்து exploring the every possibilities. ஸோ இதுதான் ஃபைனல் தாட்ஸ். நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண அடிஷ்னல் ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.